நேரத்துல கடவுளே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சூலாயுதமா காட்சி கொடுத்தது. தெய்வ முன்னாடியே ரூம் டூர் பார்த்துடலாம். எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே தாராளமா டபுள் குயின் சைஸ் பெட் இருக்கு. 12:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நடு காட்டில் ரோட் லைட் கூட இல்லாமல் முன்னாடி பின்னாடியும் எந்த வண்டியும் இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக வரணும்னு முருகன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும். அவர் உருவாக்கியது மொத்தம் 3 சிலைன்னு சொல்கிறாங்க. அதில் 2வது சிலை இங்கே இருக்கு. இந்த முருகன் கோவிலும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். பூம்பாறையில் இருக்க முருகனை தரிசிக்க சற்று சிரமப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இதெல்லாம் காட்டு குதிரைன்னு நினைக்கிறேன். அங்கங்க இருந்தது. வளர்க்குறதுக்குன்னா நீங்க இது மாதிரி ஃபார்ம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். எதுவும் வாங்காம போனா எப்படி? பிளேஸ் தான் இது. இங்க சுட சுட எதனா கொண்டு வந்து சாப்பிடுங்க. பட் ப்ளீஸ் குப்பை மட்டும் போட வேண்டாம். ரவுண்டுக்கு இந்த காசு அதிகம்தான். ஏன்னு கேட்டதுக்கு ரொம்ப திமிரா பதில் சொன்னாங்க. லீலாவதி என்ற அயல்நாட்டு பெண்மணியால் கட்டப்பட்டது. கோவில் வலப்புறத்துல இருந்து பார்த்தா பழனி மலை தெளிவா தெரியும். தினமும் இந்த இடத்துல வந்து பழனி முடியல. முருகர் கோவில் வாசல்ல இருந்த கடையில நிறைய ஷாப்பிங் பண்ணோம். கருங்காலி செங்காலி மாலையெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க. பழனியில் பிரசாதம் வாங்கிட்டு நாம் அப்படியே கொடைக்கானலுக்கு போயிடலாம். பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு போகணுன்ட்டு மதியானமே பிளான் போட்டோம். ஆனால் நம்மளால் இன் டைமில் போக முடியல. நைட் ஆயிடுச்சு. என்ன மலை மேலே ஏறும்போது இயற்கையை ரசிச்சுட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுதான் நடக்காமல் போயிடுச்சு. டே டைமில் ஏறினா எப்படி இருக்கும்? இருந்தாலும் பரவாயில்ல, த்ரில்லிங்காக இருந்தது. பெரிய பெரிய வண்டி வரும்போது தான் ரொம்பவே பயமாக இருந்தது. சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஃபால்ஸை பார்த்த சந்தோஷத்தில் பாப்பா ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கு பாருங்க. கடந்த 2 நாளாக கோவிலை மட்டுமே சுற்றிட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. இப்போ சில்லுன்னு குளுன்னு சுத்த போகிறோம். இந்த சில்வர் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கொடைக்கானல் வைப் போகிற வழியிலே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ட்ரிப்பில் நம்மளால் ரசிக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது பட்ஜெட் ஹோட்டல். புது ஹோட்டல் புதுசாக கட்டியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது தான் லிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஹோட்டலோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கொடைக்கானல் ட்ரிப் போகும்போது கால் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு வேணா போங்க. இப்போ செக்இன் ஆயாச்சு. ரூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ரூம் டூர் பார்த்துடலாம். எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே தாராளமா டபுள் குயின் சைஸ் பெட் இருக்கு. புது ஹோட்டல். நாங்க போகும்போது பாத்ரூம்லாம் நீட் அண்ட் கிளீனாவே இருந்தது. சின்ன பால்கனியும் இருக்குது. நாங்கள் லோக்கல் டூர் போயிட்டு நைட்டு மட்டும் வந்து ரெஸ்ட் எடுத்தனால எங்களால் இந்த பால்கனியை சரியாக யூஸ் பண்ண முடியல. தரையில் வெறும் காலை வைக்கவே முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நாங்கள் ஊர் அடங்கினதுக்கப்புறம் தான் லேட் நைட் செக்இன் ஆனோம். ஸோ நைட் டின்னரும் எங்களுக்கு கிடைக்கல. ஈவினிங் சாப்பிட்டோமான ஞாபகம் இல்லை. அவ்வளோதான், அதோட மேலே ஏறிட்டோம். நைட்டு பட்னி தான். காலையில் எழுந்து பார்த்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. தோசை, உப்மா, இட்லி அந்த மாதிரி. இந்த டைனிங் ரூமும் ரொம்ப சின்னது தான். நமக்கு பின்னாடி ஒரு 8 பேர் உட்கார மாதிரி 2 டேபிள். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இயற்கையை ரசிக்க போயிடலாம்.
எல்லாரும் போகிற மாதிரி ரெகுலரான பிளேஸ்க்கு போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுற்றிட்டு வரலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். எங்கள் ஃபேமிலிக்கு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரணும்னா ரொம்பவே பிடிக்கும். சில்லுன்னு காற்று, நிறைய கதை பேசிக்கிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வண்டியிலே சுற்றும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்கள். ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போனனால வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லாம் ஏதோ 1-2 வண்டி தான் போயிட்டு இருந்தது. காட்டு சத்தம், இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. நாங்கள் ஸ்லோவாக தான் போனோம். எடிட்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீட் வச்சேன், கட் பண்ண மனசில்லை. யாருக்கெல்லாம் லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா சன்செட் ஆனதுக்கப்புறம் திகிலான விஷயத்த பேச பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் மட்டும் போனோன்னா அவாய்ட் பண்ணிக்குவேன். கூட எக்ஸ்ட்ரா ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்களை தூங்காமல் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணுவேன். இதே ரோட்டில் தான் நைட்டும் வந்தோம். ரோட் லைட் கூட இல்லை. எவ்வளோ த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ரோட்னா கூட பரவாயில்லைங்க, டூரிஸ்ட் பிளேஸ். அப்பப்போ 1-2 வண்டி நம்ம பின்னாடியும் முன்னாடியும் வரும். என் பசங்க இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது, என் பையன் குழந்தை, என் பொண்ணு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 12:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நடு காட்டில் ரோட் லைட் கூட இல்லாமல் முன்னாடி பின்னாடியும் எந்த வண்டியும் இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் இந்த கூகுள் மேப்பால் வந்த சோதனைகள். நான் ஏதாச்சும் பேசி பயத்தை காமிச்சிட்டா என்னோடய ஹஸ்பண்ட் பயந்துருவாருன்ட்டு ரோடை மட்டும் பார்த்துக்கிட்டு வாயே திறக்காமல் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. காட்டுக்கு நடுவில் ஏதாச்சும் சின்ன கிராமம் வந்ததுக்கப்புறம் தான் வாயை திறந்தே அவர்கிட்ட பேசுவேன். என்னப்பா இப்படி இருக்கு இந்த ரோடு, பயந்துட்டே வந்தேன் அப்படின்ற வார்த்தையை தான் மீதியெல்லாம் சிட்டிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் கூகுள் மேப்பை ரொம்ப நம்பி போகாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. அந்த லொக்கேஷன் அதெல்லாம் பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டான ரோட்டில் தான் போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்பட்ட இன்னும் திகிலான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வரப்போகிற vlogல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க. நைட்டில் அமானுஷ்யங்களால் வர தொல்லைகளை விட மனிதர்களால் வரும் பிரச்சனைகள் தான் பயமாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பேசிக்கிட்டே அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிடலாம். நம்மளோட சேனலில் எல்லா விஷயமும் கொஞ்சம் மிக்ஸ்டாகவே இருக்கும். ஆன்மீகமும் இருக்கும், அமானுஷ்யமும் இருக்கும். அதிகப்படியான கோவில்களுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணலாம். I know you feel this movement right here. You just be vibing, reaching for something within you. I know you feel this movement right here. You just be vibing, reaching for something within you. எங்களோட எந்த ட்ரிப்லேயும் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் போக மாட்டோம். எங்கள் மனம் போன போக்கில் போவோம். ஏன் கோவிலுக்கு கூட எங்கள் மனம் போன போக்கில் திடீர்னு கிளம்பி அப்படியே போய் நாங்கள் போகிற வழியில் இருக்க கோவிலாக இருக்கட்டும், இல்லை இயற்கை எழில்மிகுந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். போகிற வழியில் இருக்க போர்டை வச்சு எங்கள் ட்ரிப்பை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். காற்று எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதே மாதிரி தான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குற இந்த கிராமத்தோட அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, அவ்வளவு அழகு. சுற்றிலும் மலைத்தொடர்கள், நடுவில் கிராம பகுதி, எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க.
அடுத்ததா நாங்க போன இடம் கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்க குழந்தை வேலப்பர் முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு இந்த தேதியில இந்த நேரத்துல தான் வரணும்னு முருகன் நினைத்தால் மட்டும்தான் நாம இங்க வர முடியும். உலகிலேயே நவபாஷான சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் சித்தர் போகர் என்கிற மாமுனி. அவர் உருவாக்கிய ஒரே ஒரு சிலை பழனியில இருக்குன்றதான் நமக்கு தெரியும். அவர் உருவாக்கியது மொத்தம் 3 சிலைன்னு சொல்றாங்க. அதுல 2வது சிலை இங்க இருக்கு. இந்த முருகன் கோவிலும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். கொடைக்கானல்ல இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்கு. இந்த கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான புராண கதைகளுடன் தொடர்புடையது இந்த கோவில். பழனி முருகப்பெருமான எளிதில் தரிசனம் பண்ணிடலாமா, ஆனா பூம்பாறையில் இருக்க முருகனை தரிசிக்க சற்று சிரமப்பட வேண்டும்னு சொல்றாங்க. முருகப்பெருமான தரிசனம் பண்ணியாச்சு, நாம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். முடியல பார்க்குது முடி எனக்கு உச்சி பார்த்தேன். இப்போ நம்ம விசிட் பண்ண போகிற இடம் மன்னவனூர் ரேபிட் ஃபார்ம். இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக 20 ரூபாய் போல் வாங்குறாங்க. இது சீசன் மாறுபடும் நினைக்கிறேன். உள்ள லேக் இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியான ஒரு இடமும் இருக்கு. அங்கே ஃபேமிலியாவோ எப்படி வந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு முயல் குட்டிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இவங்க வளர்க்குற குதிரை குட்டி போட்டு வச்சிருக்கா இல்லை காட்டுக்குள்ள இருந்து இந்த குதிரைலாம் வந்திருக்கான்னு தெரியல. முதலாவதா இங்க நம்ம விசிட் பண்ற இடம் முயல் பார்க். நிறைய வெளிநாட்டு முயல்கள்லாம் இங்க வளர்த்துட்டு இருக்காங்க. முயல் ரத்தத்தில் ஆன ஹேர் ஆயில் இங்கே விற்பனை பண்ணுறாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். பட் எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அச்சோ கொச்ச கொச்ச கொச்ச. பத்து குதி போட்டு அதனால தான் இந்த வெதருக்கு அதுங்க தாங்கும்.
வளர்க்குறது கேட்டாலும் நீங்கள் சேல் பண்ணுவீங்களா? வளர்க்குறதுக்குன்னா நீங்கள் இது மாதிரி ஃபார்ம் விற்கிற மாதிரி இருக்குன்னா கொடுப்பாங்க. ஃபார்ம் மட்டும்தான். ஆ, வீட்டில் வளர்க்குறது கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஆ. சிக்கா நான் வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட். நான் முயல் நாய்க்குட்டின்னு சின்ன வயசில் வளர்த்துருக்கேன். ஆனால் என் பசங்களுக்கு பெட்ஸ் வளர்க்க அலௌடு இல்லை. நிறைய ட்ராவல் பண்ணுவோம். பெட்ஸ் வளர்த்தா நமக்கு தான் தொல்லை. பெட்ஸை தூக்கிட்டு நிம்மதியாக வெளியவும் சுற்ற முடியாது நம்மளால். முக்கியமாக பெட்ஸுக்கும் நிம்மதி இல்லை, நமக்கும் நிம்மதி இல்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா வந்தோமா போனோமான்னு இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடம் ஃபேமிலியோட விளையாடலாம், பேசலாம், கூட்டமாக குளிர் பிடிச்சிட்டு உட்காரலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இது. இங்கே சுட சுட எதனா கொண்டு வந்து சாப்பிடுங்க. பட் ப்ளீஸ் குப்பை மட்டும் போட வேண்டாம். லேக் வியூ அல்டிமேட்டாக இருக்குது. மழை வந்தால் இன்னும் நிறைய தண்ணி இருக்கும் போல் இருக்குது. அப்போ போட்டிங் சர்வீஸ் இருக்கா என்னன்னு தெரியல. கீழே இறங்கும் போது ஓடாதீங்க. ஓடாத ஓடாத டவுன்ல. பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இங்கேயே ஓரமாக சின்னதாக ஒரு வீடை கட்டிக்கிட்டு தூங்கி எழுந்தும் போது இந்த வியூவை பார்த்துட்டே எழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இங்கிருந்து குதிரை சவாரிக்கு கிளம்பியாச்சு. குதிரை சவாரிக்கு ஒருத்தருக்கு 200 ரூபா வாங்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகல. ரொம்ப சின்ன ரவுண்டுக்கு இந்த காசு அதிகம்தான். ஏன்னு கேட்டதுக்கு ரொம்ப திமிரா பதில் சொன்னாங்க. என்னமோ ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்த மாதிரி இருந்தது அந்த ஆளோட பதில். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் காட்டு குதிரைன்னு நினைக்கிறேன். அங்கங்க இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல.
நாங்கள் லன்ச் டைமை தவற விட்டதுனால மத்தியானம் பீஸா சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டுடுச்சு. டாமினோஸில் எங்களோட லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த டைம் ஈவினிங் 5 o'clock இருக்கும். டாமினோஸ்ல இருந்து நேரா குறிஞ்சி முருகர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர்கள் அதிகமா இந்த இடத்துல பூக்கும். இந்த கோவில் இங்க வர்றதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரணமும் இருக்கு. 1936ஆம் ஆண்டுல லீலாவதி என்ற அயல்நாட்டு பெண்மணியால் கட்டப்பட்டது. இவர் இலங்கையில் இருந்தபோது இந்து சமயத்துக்கு மதம் மாறி பொன்னம்பலம் ராமநாதர் அப்படின்ற தமிழரை திருமணம் செய்து அவரோட பேரையும் லீலாவதின்னு மாற்றிக்கொண்டார்கள். இந்த கோவில் வலப்புறத்துல இருந்து பார்த்தா பழனி மலை தெளிவா தெரியும். தினமும் இந்த இடத்துல வந்து பழனி மலை கோவிலை பார்த்து பரவசம் அடைவாங்களாம். ஒரு நாள் மழைக்காலங்கள்ல மேக கூட்டங்கள் பழனி மலை கோவிலை மறைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் முருகர் கோவிலை இங்க கட்டி வழிபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க இருந்து பழனி மலையும் தரிசனம் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போய் தரிசிப்போம். இப்ப இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்திடம் உள்ளது. இப்போ நம்ம முருகப்பெருமானின் திருக்கோவிலை தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்து பழனியையும் தரிசிக்கலாம். மாலை வேளையில் மேகக்கூட்டங்கள் வானிலிருந்து அப்படியே மலை மீது இறங்கி திரும்பவும் வானில் சேர்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த மேகம் எல்லாம் அப்படியே மேலே போகிறது உங்களுக்கு தெரியுதா? அப்பா, செம்ம காட்சி, செம்ம காட்சி, நிற்க முடியல. கொஞ்ச நேரம் எனக்கான நேரமாக ஒதுக்கிக்கிட்டேன். தனிமையில் இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் கடவுளே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சூலாயுதமாக காட்சி கொடுத்தது. தெய்வ காட்சி மாதிரி எனக்கு தோணுது, சூலாயுதம் மாதிரி. நாம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய நேரம் ஆரம்பமாயிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எதுவும் வாங்காமல் போனால் எப்படி? கோவில் எதிர்க்கவே இருந்த இந்த கடையில் சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டோம்.
அடுத்ததா முருகர் கோவில் வாசல்ல இருந்த கடையில் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். இவங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தந்துட்டு இருந்தாரு. ஆனால் எல்லாமே பட்ஜெட்டில் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு பெரிய எக்ஸாம்பிள் போட்டோ நம்ம வீட்டுக்கு பெரிய எக்ஸாம்பிள் போட்டோ எக்ஸாம் பேட் இல்லடா அது. அந்த போட்டோ யோபிஸ்ல பொறுமையாக காட்ட. கருங்காலி செங்காலி மாலையெல்லாம் கூட இங்கேயே விற்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாள் கொடைக்கானலில் எங்களோட ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோவை முழுசாக பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இங்கேருந்து பழனிமலை தெரியுதான்னு பாருங்கள். எதிரி பழனி ஜூமா மட்டும்